Hi traders, welcome back to 3CT Tamil Trader YouTube channel. நான் உங்க நவீன்சன் 3CT கான்செப்ட்ஸ்ல இருந்து. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம எல்லா டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் பார்த்தோம், லிக்விடிட்டி பூல் வரைக்கும் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ இப்போ என்னன்னா நாங்கள் திருப்பி சொல்கிறோம், மறுபடியுமே நான் சொல்றது என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து இந்த சொல்லி கொடுத்துருக்க 4 கான்செப்ட் 4+1 இந்த 5 கான்செப்டுமே வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணியே நீங்கள் நிறைய ட்ரேடிங் எடுக்கலாம், பட் அதை எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றதுக்கு அடுத்த டெக்னிக்கல் வீடியோ போறதுக்கு முன்னாடி நாங்க என்ன நினைச்சோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேடை வந்துட்டு உங்களுக்கு லைவ் ட்ரேட் எடுத்து ப்ரூஃப்ஸோட வந்துட்டு உங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற கான்செப்டை வந்துட்டு 3CT பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் வந்து இந்த சேனல் இந்த வீடியோ. இப்போ நம்ம ட்ரேட் கூட போயிடலாம். சரி, நான் இப்போ வந்து இந்த ரீவைண்ட் பட்டன் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நான் லைவ் ட்ரேட்ல வந்து நாங்கள் லாட்ஸ் போடுறதுனால வந்துட்டு we would not be able to record during the live session. பட் இந்த வீடியோக்காக வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வந்துட்டு நாங்கள் லோ நம்பர்ஸ் ஆஃப் லாட்ஸ் போட்டு ஒரு ட்ரேடிங் வந்து எடுத்திருந்தோம். அதை வந்து உங்களுக்கு ப்ரூஃப்ஸோட காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ வீடியோ பாருங்க, எப்படி நம்ம கன்சிடர் பண்றோம், எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றது. ஒரு டாபிக் நம்ம பேசுறதுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க உன்னிப்பாக கவனிச்சா மட்டும்தான் நாங்கள் எப்படி ட்ரேட் எடுத்தோன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து ரீவைண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு வந்து மார்க்கெட்டை கொண்டு வந்துட்டேன். இப்போ பேசிக்காக இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேண்டில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க இருக்க பிடிஆர்எஸ், இப்போ நம்ம கண்ணில் படுற பிடிஆர்எஸ், ஏன்னா மார்க்கெட் இங்கே தான் இருக்கு இல்லையா, இருக்க பிடிஆர்எஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து வரைஞ்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ பாட்டம்ல இருந்து போனோம்னா இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப். அதுக்கப்புறமா வந்துட்டு we have one பிரேக்கர் எங்க இருக்கு, இங்க பிரேக்கர் இருக்கு. ஏன் வந்து சாரி பிரேக்கர் இல்லை, மிட்டிகேஷன் பிளாக். ஏன் இது மிட்டிகேஷன் பிளாக் சொல்றோம் அப்படின்னா, ஓவராலா நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது ஹை, இது லோ, the same candle created an high, அதே கேண்டில் லோ and it broke the high. So இப்போ what we are expecting, market might come to this breaker and will go back. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க பிடிஆர்எஸ்ல. மற்றது எல்லாமே வந்து இட் ஹஸ் பின் யூட்டிலைஸ்ட். ஸோ யூட்டிலைஸ் பண்ணதுனால, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் பிளாக் எடுத்தீங்கன்னாலும் இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஏற்கனவே யூட்டிலைஸ் ஆயாச்சு. யூஸ் ஆகாத இருக்க பிடிஆர்எஸ் வந்து இது 2 தான். ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிட்டு we have been waiting என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய வியூ இப்போ எப்படின்னா, மார்க்கெட் வந்து வில் கம் இன்சைட் திஸ் மிட்டிகேஷன் பிளாக் அண்ட் இட் வில் கிரியேட் அ நியூ ஹை அப்படின்றது வந்துட்டு நியூ ஹை ஆர் அட்லீஸ்ட் வில் கோ அப் டு திஸ் ஹை அப்படின்றது என்னுடைய வியூ. ஸோ இப்போ அதுபடி வந்துட்டு we were waiting for the trade. நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க்கெட் கேம் இன் டு இந்த கேண்டல்லே வந்து இட் கேம் இன் டு தி பிரேக்கர் பிளாக் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பாண்டிங் ஆன் தி பாசிட்டிவ் சைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் எங்களுக்கு என்னன்னா வந்துட்டு வி கன்ஃபார்ம் இந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ஷன் இருக்கு, பட் தெர் இஸ் நோ ஃபேர் வேல்யூ கேப் ஆஸ் சச். இங்க வந்து ஒரே ஒரு என்ன இருக்கு, ஒரே ஒரு லிக்விடிட்டி வாய்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ வி ஆர் திங்கிங் லைக் இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கா கிரியேட் ஆகும் அப்படின்றது வந்து எங்களுடைய கான்செப்ட், எங்களுடைய தாட்டு. ஸோ அதனால we were waiting. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு இட் வாஸ் அகைன் அ புல்லிஷ் கேண்டில் விச் கன்ஃபார்ம்ட் திஸ் அஸ் அன் ஆர்டர் பிளாக். இது வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் வந்துருச்சு. ஏன் இது ஆர்டர் பிளாக்கா சொல்றோம் அப்படின்றத வந்துட்டு நீங்க நம்மளுடைய ஆர்டர் பிளாக் உடைய கான்செப்ட்ஸ்ல போய் பாருங்க. இட் கேம் அவுட் ஆஃப் அ பிடிஆர்ஏ. இது வந்து ப்ரீவியஸ் டே ஹைல இருந்து தான் இது வந்திருக்கு. ரெண்டாவது வந்துட்டு அண்ட் தி நெக்ஸ்ட் புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ்ட் அபவ் தி ஆர்டர் பிளாக். ஸோ வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் நவ், இந்த பிரேக்கர் இது ரெண்டுமே வந்து ஓவர்லேப் ஆகிற ஸ்பாட். ஓகேங்களா, இது ரெண்டுமே ஓவர்லேப் ஆகிற ஸ்பாட். பேசிக்கலா பாத்தீங்கன்னா பிரேக்கர் எப்படி வரைஞ்சிருக்கணும், நம்ம இந்த மாதிரி ஃபுல்லா வரைஞ்சிருப்போம். ஸோ இப்போ வாட் வி ஆர் திங்கிங், இங்க ஏற்கனவே ஒரு ஆர்டர் பிளாக்ன்றதுனால இதுதான் ஓவர்லேப்பிங் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை டேப் பண்ணுச்சுனாக்கா வி வில் டேக் என்ட்ரி அப்படின்றது வந்து நம்ம தாட்டா வச்சிருந்தோம். எப்போ 10 o'clock. ஸோ வி வெயிட்டட் அகைன். நெக்ஸ்ட் கேண்டில் கேம் இன் அண்ட் அந்த டேப் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து மேட்ச் ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்து பிரேக்கரையுமே டேப் பண்ணுச்சு, ப்ளஸ் இந்த ஓவர்லேப்பிங் ஏரியாவில் கரெக்டாக இதுதான் வந்து ஓவர்லேப்பிங் ஏரியா டேப் பண்ண உடனே we took the trade. கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் இங்க இருந்து அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஜஸ்ட் பிலோ திஸ் ஓவர்லேப்பிங் ஜோன். அண்ட் இப்போதைக்கு வந்து எங்களோட டார்கெட் வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான் வச்சிருந்தோம். அண்ட் வி டுக் அபவுட் 4 lots ஆஃப் ட்ரேடு.
இப்போ வந்து மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஓகே, தி வெரி நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஹிட் அவர் டார்கெட். பட் இந்த 15 மினிட்ஸ் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. அதே போல இந்த கேண்டலும் இப்போ நம்ம ரீப்ளே பண்றதுனால டக்குன்னு ஆயிடுச்சு. பட் இட் டுக் சம் டைம். இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணியாச்சு அண்ட் வி ஆல்சோ எக்ஸிட்டட் தேர் எக்ஸாக்ட்லி அட் தி ஹை ஆஃப் திஸ் கேண்டல். ஸோ அந்த ட்ரேட் என்ன அப்படின்றத, அந்த ட்ரேடை எடுத்துட்டு அந்த ட்ரேட் என்ன ஓடுச்சு அப்படின்றது வந்துட்டு இப்போ நீங்க லைவா பார்ப்பீங்க. அந்த மீன்ஸ் லைக் அந்த ரெக்கார்டட் ட்ரேட் பேனலை வந்துட்டு லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது முடிஞ்ச பிறகு வி ஆர் ஜஸ்ட் ஸ்கெப்டிக். மார்க்கெட் வந்து இதுக்கு மேல போகுமா அப்படின்றது எங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்தது. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் த ஹை இல்லையா, இன்னைக்கு ஆக்சுவலா கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து புல்லிஷா வந்து மார்க்கெட் கேம் பேக், கேப் அப் ஆயிட்டு மார்க்கெட் கேம் பேக் அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் கெட்டிங் ரிஜெக்டட் ஃப்ரம் திஸ் பிளாக். இந்த மிட்டிகேஷன் பிளாக் வழியா, சாரி இது பிரேக்கர் சொல்லியிருப்பேன், இது மிட்டிகேஷன் பிளாக்ல இருந்து கரெக்டாக வந்து ரிட்டர்ன் ஆச்சு. பட் வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அன் அதர் கன்ஃபர்மேஷன். ஸோ இமீடியட்டாவே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆர்டர் பிளாக்கோடைய ஓவர்லாப்பிங் ஏரியாவை டேப் பண்ணியாச்சு. டேப் பண்ணிட்டு மேலே போயாச்சு. ஸோ வி ஹாவ் அ ஃபீல் மார்க்கெட் வந்துட்டு இதுக்கு மேலே போகும் இல்லை கன்சாலிடேட் ஆகும் அப்படின்றது தான் எங்களுடைய தாட் ப்ராசஸாக இருந்தது. ஸோ வி ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் சம் டைம் அந்த ட்ரேட். சொன்ன மாதிரி வந்துட்டு அது ஒரு வகையான ஒரு கன்சாலிடேஷன் ஸ்பாட்ல இருந்துட்டு இட் ப்ரோக் தி ஹை. இந்த ஹை எதனால போச்சு அப்படின்றது நம்மளுக்கு பாயிண்ட் இல்லை, பட் இட் டுக் அண்ட் ஹை. இந்த ஹைக்கு போச்சு. ஸோ இது வந்து பேசிக்கலா இப்போ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். இது வந்து ஆர்டர் பிளாக். இந்த சேம் எல்லாத்துக்குமே ஒரு வாட்டி நான் வந்துட்டு ரீசன் சொல்லணும்னு கிடையாது, எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் ரீடிஃபைன் பண்ணணும்னு கிடையாது. இது ஆர்டர் பிளாக். இது நீங்க உங்களுடைய சார்ட்ல வச்சு நீங்க நம்ம சொன்ன மீனிங் வச்சு இது பண்ணுங்க. ஸோ இப்போ ஆர்டர் பிளாக்னா என்ன பண்ணணும், மார்க்கெட் ஷுட் கம் டேப் அண்ட் கோ, மேலே வந்துட்டு திருப்பி மேலே போயிடணும். இங்க இருந்து ஆஸ் பர் ஆர்டர் பிளாக் டெஃபினேஷன் வந்து டேப் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இப்போ இதுல வந்து ஃபேர் வேல்யூ கேப் இல்லையே சார் அப்படின்னா தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ இதுக்கு மேலே கூட ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மொமெண்ட்ல வந்து இட் ஹஸ் பீன் கிரியேட்டட், ஆர்டர் பிளாக் ஹஸ் பீன் கிரியேட்டட். So we waited and the very next candle formed a fair value gap. So order block right side la fair value gap. So now we were thinking market will come and tap the order block and will go. So அதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஒரு bearish candle form ஆயிடுச்சு, which means இது பண்ணிச்சனால என்ன அர்த்தம் அப்படின்னா the formation of this order block is withheld. ஏன்னா fair value gap இருக்கு, order block இருக்கு, order block உள்ளே க்ளோஸ் வச்சுச்சு. சரி இது 0.5 தானே மிட்டிகேட் பண்ணுச்சு, போகலாமே அப்படின்னா எஸ் இட் கேன் கோ பேக். இப்போ இந்த ஸ்பாட்ல ட்ரேட்ல இருக்கும் போது நம்மளை பொறுத்தவரை மார்க்கெட் கண்டிப்பா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அனதர் கேண்டல். எங்களுக்கு என்னன்னா இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப் இங்க சின்னதாவோ பெருசாவோ இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா தென் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ டவுன் அப்படின்ட்டு வி ஆர் வெயிட்டிங். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கும்போது இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப். தெர் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப். நீங்க உங்களுடைய சார்ட்ல மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா இதோடைய ஹை வந்துட்டு 21,724.25. பட் இந்த கேண்டலோடைய லோ வந்துட்டு 21,724.45. ஸோ ஏதோ ஒரு மைன்யூட்டா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருக்கு. ஸோ ஆஸ் பர் 3CT போகும்பொழுது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சாச்சு, வரும்பொழுது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சதுனாக்கா we mean to say as per our strategy market is not willing to go have. மார்க்கெட் வந்து மேலே போக விரும்பல அப்படின்றதான் தாட். இந்த பாயிண்ட் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பாட் ஒரு ஹையை பிரேக் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு பிடிஆரை டச் பண்ணும்பொழுதோ மார்க்கெட் போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஃபேர் வேல்யூ கேப் வச்சதுன்னா இட் இஸ் அ கீ பாயிண்ட் டு நோட். மார்க்கெட் அட் த மொமெண்ட், இந்த மொமெண்ட் வரைக்கும் மார்க்கெட் இஸ் சேயிங் இட் டு நாட் வாண்ட் டு கோ அப்ன்றது தான் நம்மளோட சிக்னல். ஸோ இப்போ வச்சாச்சு. இப்போ வச்ச உடனே அடுத்த கேண்டில் நடந்துட்டு இருக்கும் போதே நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜென்ரலா நம்ம என்ன பண்ணணும்னா கீழே வர, இப்போ மார்க்கெட் மேலே போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது சொல்லிடுச்சு. இப்போ கீழே வரும்பொழுது என்னென்னலாம் வந்துட்டு தடைகள் இருக்கும், இதுக்கு என்னென்னலாம் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும் இல்லை சப்போர்ட்டா இருக்கும் மார்க்கெட்டை கீழே வராம விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே வரைஞ்சி வச்சிருக்க மாதிரி வந்து இந்த பிரேக்கர் பிளாக் பிளஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை என்ன பண்ணணும், பேசிக்கலா இட் கேன் கன்வெர்ட் டு அ பிரேக்கர் பிளாக்கா மாத்தலாம். இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக்கர் பிளாக்கா மாத்துச்சுன்னா மார்க்கெட் இஸ் வில்லிங் டு கம். அது ஒரு பாயிண்ட் இப்போதைக்கு நம்ம கிட்ட மார்க்கெட்ல இருக்கிற பாயிண்ட். செகண்ட், திஸ் கேன் ஆல்சோ பி அன் ஆர்டர் பிளாக். This can also be an order block. இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. This can also be a order block. இந்த மொமெண்ட்ல வந்துட்டு கேண்டில் வந்துட்டு தான் இருக்கு. 15 மினிட்ஸ் இருக்கும், அதுக்குள்ள நம்ம இது எல்லாமே கால்குலேட் பண்ணி டிசைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே வந்துச்சுனாக்கா இந்த பிரேக்கர் பிளாக் வில் பி தி ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்ப நம்ம இப்போ மார்க்கெட் கீழே வந்தா எது வரைக்கும் வரும் டார்கெட் அப்படின்றத நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிடுறோம். இந்த கிரீன் கேண்டலோடைய பாடி
இதுதான் பேசிக்கா கிரீன் கேண்டலோடைய பாடி ஏன் அப்படின்றதுலாம் நம்ம ஹைஸ் லோஸ், அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன் டிஃபரன்ஸ், செகண்ட் லைன் டிஃபரன்ஸ் அண்ட் தேர்ட் லைன் டிஃபரன்ஸ், ஃபைனல் லைன் டிஃபரன்ஸ் சொல்லிட்டுலாம் இருக்கு. அந்த கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் புரியும் போது ஏன் இந்த இடத்த இந்த விக்க லோவா டார்கெட்டை கன்சிடர் பண்ணாம நம்ம ஏன் இந்த பாடியை வந்து கன்சிடர் பண்றோம் டார்கெட்டா அப்படின்றத வந்துட்டு நம்ம போக போக வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இப்போ எனக்கு இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக்கர் பிளாக்கா மாத்துறதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்க மார்க்கெட் ரெசிஸ்ட் பண்ணோம். ஸோ இங்க நான் என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ தென் வி ஹவ் பீன் வெயிட்டிங் அண்ட் தென் வி டுக் தி டிசிஷன் ஆன் த நெக்ஸ்ட் கேண்டில். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஆர்டர் பிளாக் விச் ஹாஸ் டு சென்ட் அபவ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, பிரேக்கர் பிளாக்கா மாறியாச்சு. ஸோ பிரேக்கர் பிளாக்கா மாறிடுச்சு. ஸோ தட் இஸ் ஒன் கன்ஃபர்மேஷன். என்ன சொல்லுது, மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, மார்க்கெட் கீழே போனோம்னா என்ன, அதுக்கான உந்துதல் சக்தி வேணும் இல்லையா? நம்ம முன்னாடியே ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஆர்டர் பிளாக் தெர் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இப்போ மார்க்கெட் ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டும் போகலாம், இல்லை அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிட்டும் போகலாம். பட் ஏன் இதை மெயினா நம்ம எடுத்துக்கிறோம்னா, இங்க நல்லா பாருங்க, திஸ் இஸ் ஓவர்லாப்பிங் ஏரியா ஆஃப் திஸ் பிரேக்கர். இந்த பிரேக்கர் பிளாக், பிரேக்கர் பிளாக் என்னன்றத பார்த்தோம். இது வந்து மிட்டிகேஷன் பிளாக், இங்க வந்து பிரேக்கர் பிளாக். இங்க என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டு இங்க ஒரு ஹை வச்சுட்டு லோ வந்துட்டு அந்த ஹையை டேக் ஆன் பண்ணிட்டு மார்க்கெட்டு இட் கேம் டவுன் அண்ட் அகெயின் லோவையும் வந்து டேக் ஆஃப் பண்ணிடுச்சு. ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் அஸ் பிரேக்கர். பிரேக்கரும் ஆர்டர் பிளாக்கும் கன்ஃபர்மேஷனா இருக்குன்றதுனால then here I am going to, then we decided next we have got the entry. எங்க என்ட்ரினா, it is for a PE position. Then we took the trade by keeping this as the entry point and target is the same. What we decided, this is the target. ஸோ இப்போ இங்க இந்த டார்கெட் போகும்போது நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வந்து தடைப்படுவோம், எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த இடத்த தொட்டுடுச்சுனாலே, நம்மளோட என்ட்ரி எடுத்துட்டாலே அங்க கொஞ்சம் ஸ்ட்ராகரிங் இருக்கும். ஏன்னா இட் இஸ் கம்மிங் இன்சைட பிரேக்கருக்குள்ள வர்றதுனால ஒண்ணு அது. ரெண்டாவது, இந்த இடத்துல வந்து we will have huge ரிஜெக்ஷன்ஸ் ஆர் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். இங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணும் பிரைஸ் கீழே போடாம. பத்தாவதுக்கு இப்ப இருக்க லோ இதுதான். ஸோ இதுதான் வந்து மினிமம் ஹைஸ் லோஸ் படிக்கும் போது பார்ப்போம். இந்த லோவும் வந்து ஒரு கீ சப்போர்ட்டா இருக்கும், பிளஸ் இந்த இதுவும் சப்போர்ட்டா இருக்கும். அப்ப ஏன் நவீன் நீங்க வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் எல்லாமே இங்க மார்க்கெட் போகும் அப்படின்றீங்க அப்படின்னா, see I am damn sure இந்த பிரேக்கர் வந்து ரெசிஸ்டன்ஸா சப்போர்ட்டா மட்டும் வந்து பிரைஸை ரெசிஸ்ட் பண்ணுமே தவிர்த்து, ரிஜெக்ட் பண்ணுமே தவிர்த்து, பட் பிரைஸை திருப்பி தள்ளுறதுக்கான பவர் இது கிட்ட இல்ல. ஏன்னா இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் மிட்டிகேட்டட். இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸா என்ட்ரி எடுத்தோம் இல்லையா, அங்கேயே வந்து இதோட பவர் போயிடுச்சு. பட் பவர் போயிடுச்சு இந்த சென்ஸ், மார்க்கெட்டை திருப்பி ஃபோர்ஸா மேல தள்ளுறதுக்கான பவர் போயிடுச்சே தவிர்த்து, இட் வில் ஆல்வேஸ் ரெசிஸ்ட் தி பிரைஸ், ரிஜெக்ட் த பிரைஸ். அந்த லெவலுக்கு அந்த பிரைஸ் ரிஜெக்ஷன் தான் இதுவே ஆக்சுவலா. சோ இந்த ரிஜெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். சோ வி ஆர் டேம் ஷுர் பிரைஸ் ஹாஸ் டு கோ டு த நெக்ஸ்ட் லோ. கண்டிப்பா வந்து பிரைஸ் நெக்ஸ்ட் லோக்கு போகும் அப்படின்றது வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டு வி ஹவ் ஆல்ரெடி பீன் ரெடி ஃபார் மேக்கிங் அப் ட்ரேட் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, இட் கேம் வந்து டேப் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்தது மார்க்கெட் பாத்தீங்கன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி அங்க ஒரு ஸ்ட்ராகரிங் நடக்கும்னு சொன்னா அதே மாதிரி ஸ்ட்ராகர் ஆச்சு. அதுக்கு அடுத்து திருப்பி இந்த லோவையும் இதுவும் சே ஃபார் எக்ஸாம்பிள், சாரி நாட் எக்ஸாம்பிள், ஓவர்லாப் ஆகுதுன்றதுனால இங்க ஒரு ஸ்டாமரிங் இருக்கும் அப்படின்னும். ஸோ திஸ் ட்ரேட் ஆக்சுவலி டுக் மீ அரௌண்ட் க்ளோஸ் டு 1 hour ட்ரேட் இது, இந்த ஃபைனலா போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ப்ரைஸ் ஃபைனலி ரீச் தி டார்கெட் பை 2 o'clock. நம்ம எத்தனை மணிக்கு எடுத்தோம் ட்ரேடை? 12:45 எடுத்தோம். 12:45ல என்டர் ஆயிட்டு 2 o'clock வரைக்கும் ஹோல்டு பண்ணோம். பட் வி ஆர் கான்ஃபிடென்ட். இந்த இடத்துலலாம் வந்து இந்த கேண்டில் முழுசா நீங்க மூவ் ஆகும் போது பாத்தீங்கன்னா, அந்த ரெட் கேண்டில் கிரீன் கேண்டல்லாம் இட் வாஸ் மேக்கிங் சோ மச் ஆஃப் வேரியேஷன்ஸ். பட் நம்ம ரைட்டான டைம்ல ட்ரேட் எடுத்ததுனால வி ஆர் நாட் ரன்னிங் அவுட் ஆஃப் பிரீமியம் டிகே. ஸோ பிளஸ் இது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நாங்க ப்ரெடிக்ட் பண்ணதும் என்னன்னா, தெர் இஸ் ஒன் ப்ராசஸ், லைக் இந்த ஃபேர் வேல்யூ கேப்போ இல்ல இந்த ஆர்டர் பிளாக்கையோ ஏதோ ஒன்னு எடுக்க மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல மார்க்கெட் நல்லா கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் டுடே ஃபார் அஸ் திஸ் இஸ் த கன்ஃபர்மேஷன். இன்னொன்னு என்னன்னா, தெர் இஸ் நோ ஃபேர் வேல்யூ கேப் கிரியேஷன் ஹியர். இந்த இடத்துல எந்த ஃபேர் வேல்யூ கேப்புமே கிரியேட் பண்ணல இந்த லைன்ல. இதை இப்போதைக்கு எடுத்துடலாம் எக்ஸ்பிளனேஷனுக்காக. ஸோ இந்த லைன்ல ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இல்ல, இருந்த எங்கேயுமே ஃபேர் வேல்யூ கிரியேட் பண்ணல. விச் அது என்ன சொல்ல வருதுன்னா, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் தான் கதை சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப இருக்கிறதே நம்மளுக்கு இருக்க இந்த சின்ன மைன்யூட்டான ஃபேர் வேல்யூ கேப் தான்.
அதை தாண்டி நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பே இல்ல. இங்க 15 மினிட்ஸ்ல ஃபேர் வேல்யூ கேப்பே இல்ல அப்படின்னாலே மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கு இம்மீடியட்டா பிளான் கிடையாது. ஓகே கைஸ், நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஐசிடி கான்செப்ட்ஸ் அப்படின்றத வந்து ஒரு பேசிக்கா எடுத்துட்டு அதுல இருந்து எவால்வ் செய்யப்பட்டது தான் 3சிடி கான்செப்ட்ஸ். நான் இங்க எதுவுமே வந்துட்டு ஒயிட் டெக்ஸ்ட் புக்ல இருக்க மாதிரி வந்துட்டு ஐசிடி கான்செப்ட் சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. ஐசிடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு. அதுல லைன் போட்ட மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அதை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. தீஸ் ஆர் ஆல் இஸ் ஐடியாஸ் பேஸ்ட் ஆன் விச் யூ கேன் டெவலப்ன்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம 3சிடி கான்செப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதே போல நம்ம வந்து செபி ரெஜிஸ்டர்டு அனாலிசிஸ் கிடையாது. வி டோன்ட் ரெக்கமெண்ட் எனி ஸ்டாக்ஸ். அது இங்க வந்துட்டு நாங்க சொல்ற லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சு அது லாஜிக்கலா நாங்க கொடுக்குற பதில் உங்களுக்கு லாஜிக்கலா இருக்குதா இல்லையான்றதை நீங்க டிபேட் பண்ணீங்கன்னா நாங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவோம் உங்களோட டிபேட் பண்ண. லாஜிக்கலா இருக்கும் பட்சத்தில் நீங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல உங்களுடைய லாஜிக் ஏற்கனவே நீங்க வச்சிருக்க லாஜிக்ஸ்லயே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நல்லா இருக்குன்னா வீடியோவை பார்த்துட்டு நீங்க உங்களுடைய லாஜிக்கே வந்துட்டு கேரி ஆன் பண்ணலாம். இங்க யாரையுமே வந்து வற்புறுத்துதலுக்காகவோ எதுக்காகவுமே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இங்க நாங்க இந்த யூடியூப் சேனலோட மெயின் எய்மே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி ஆகுது, எதனால் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் நான் சொல்லியிருந்த கான்செப்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பிரைஸ் மூவ்மெண்ட்டை பத்தி தான் இருக்குமே தவிர்த்து நான் ஒன்றும் புதுசா வந்துட்டு ஒரு கிரீக்ல ஏதோ ஒரு கான்செப்டோ ஏதோ ஒன்று கொண்டு வரல. பிரைஸ் மூமெண்ட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், என்னுடைய மெத்தட்ல நாங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், எது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பேக் டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால தான். அப்படி இருந்தும் சில பேர் வந்துட்டு நீங்க ஒரு ட்ரேட் எடுத்து நீங்க போடுங்க அப்படின்றதுனால எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த பேனல் நான் வந்துட்டு இந்த வீடியோல லோட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்ட லாட்ஸ். இங்க வந்துட்டு இந்த வந்த ப்ராஃபிட்டை வச்சு நீங்க பெருசா ஓவர் எக்ஸாஜரேஷனும் பண்ணிக்க தேவையில்லை. அதே போல வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஃபைனல்ன்றதும் கிடையாது. நீங்க உங்களுடைய லாஜிக்ஸ்ல ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும்னா நீங்க தாராளமா அதை பண்ணலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வீடியோஸ் தவறாம பாருங்க. இந்த மாதிரி நான் இப்ப சொன்ன மாதிரி எப்படி இப்ப நான் சொன்னனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா சில சில கான்செப்ட்ஸ் இருக்கு. இதுலயுமே இன்னும் டெக்னிக்கலா ஒரு ட்ரேடை நான் எப்படி கான்பிடென்ட்டா இந்த இடத்துக்கு வந்தா என்டர் ஆக முடியும் அப்படின்றத சொல்றேன், பிரைஸ் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்றத கெயின் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தேவை. அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு போக போக வந்துடும். நம்ம யூடியூப் சேனல்ல கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லி தருவோம். அதே போல வந்துட்டு நிறைய பேர் என்னோட டெலிகிராம்ல வந்துட்டு பர்சனல் ஹேண்டல்ல ட்ரைனிங் பத்தி கேட்டிருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கோம், வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ட்ரைனிங் ஆல்சோ, வி ஆர் டூயிங் ட்ரைனிங். இப்போ ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. அந்த பேட்ச் முடிகிற வரைக்கும் எங்களால வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண முடியாது. ட்ரைனிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து லிங்க்டின் டெலிகிராம்ல வந்துட்டு நீங்க மெசேஜ் போடுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து வி வில் சென்ட் அ ரிக்வெஸ்ட், வி வில் சென்ட் தி இன்ஃபர்மேஷன் பேட்ச் ஆரம்பிக்கும் பொழுது. அப்போ வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலயே வந்து உங்களுக்கு என்ன கண்டென்ட் கவர் பண்ணுவோம், யூடியூப் சேனல்ல இருக்கிறது இல்லாம என்ன இருக்கும், என்ன பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி தருவோம், என்ன பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி தர மாட்டோம்ன்ற கண்டென்ட்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எங்களோட டெலிகிராம் சேனல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. அதுல தான் வந்து இனிமே இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். எல்லாத்துக்குமே நம்ம யூடியூப் கம்யூனிட்டியை யூஸ் பண்ண முடியாது. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணும்போது தான் எங்களால வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். அடுத்த வீடியோ கண்டிப்பா நாளைக்கு ஒன்று வருது. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க படிச்ச கான்செப்ட்ஸ் வச்சு நாங்க நீங்க ட்ரேட் எடுத்து உங்களுக்காக போடணும்னு நினைச்சோம். அதுக்காக இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் ஆன்லைன். See you on the next video. Please subscribe, share our YouTube channel to your friends who are trading. Make them also aware that there is something which is new apart from what you can. இதை தவிர்த்து இன்டர்நெட்ல இருக்கிறத தவிர்த்து நீங்க படிக்கிறத வந்துட்டு இங்க இருக்கு அப்படின்றத நீங்க நம்பினீங்கன்னா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. See you on the next video. Thank you.